கிரேட்டாம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. இதில் ஜெயிச்சா தான் இங்கிருந்த மொமெண்டம். தோத்துட்டாங்க அப்படின்னா எலிமினேட்டருக்கு ரெடியாக வேண்டியதான். எலிமினேஷனுக்கு ரெடியாக வேண்டியதான். அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு இருக்கு. ஸோ இதில் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறாங்க, மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்ட் என்ன பிளானா இருக்கும், லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதை வச்சு என்ன கான்ஃபிடன்ஸோட வந்திருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எங்கள் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் பிளே ஆஃபுக்கே குவாலிஃபை ஆகாது, 8 மேட்ச்சில் 2 தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தா கண்டிப்பாக நம்பியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆன் பேப்பரில் அப்படியே ஒரு ஸ்குவாட், சரியான ஒரு பவுலிங் யூனிட், பேட்டிங் யூனிட், வெல் பேலன்ஸ்டான ஒரு டீமு, இந்தியன் கோர் அப்படிங்கிறது இந்த லைனப்பில் அப்படிங்கிறது பயங்கரமாக இருந்துட்டு இருக்கு. அப்படி இருந்தும் இந்த தடவை அவங்க லாஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க டீமாக கம்பைன் ஆகி விளையாடாதது தான். நிறைய பிரச்சனை நம்ம பார்த்துருப்போம். சூரியகுமார் யாதவுடைய லேக் ஆஃப் ஃபார்ம் பார்த்துருப்போம். ரோஹித் சர்மாவுடைய இன்ஜுரிக்கு அப்புறம் அந்த ஓப்பனிங் பேர் மேஜிக் 3 ஓப்பனிங் பேர் மாற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் போய் பார்த்துருப்போம். மிடில் ஆர்டரில் திலக் வர்மாவெல்லாம் இப்போ ஃபார்மில் இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு ஒரு சில மேட்சஸில் யாருமே அடிச்சு கொடுக்காத பார்க்குறோம். ஹார்திக் பாண்டியா ஒரு மேட்ச் அடிக்கிறாரு, அடிக்காமல் போகிறாரு. பவுலிங்லேயே ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்கிறாரு, ஒரு மேட்ச்சில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிடுறாரு. இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது மிஸ் ஆகுது. இதெல்லாம் போக அவங்களுடைய 2 குட் பவுலர்ஸ், பும்ரா அண்ட் போல்ட், 2 பேருமே இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக நல்லா போட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. பும்ரா அவங்க கிட்டத்தட்ட விக்கெட் அப்படிங்கிறது எல்லாமே 7 மேட்ச் பக்கம் ஆனாரு. அப்புறம் ஒரு விக்கெட் கிடைச்சது. போன மேட்சும் பார்த்தோம் அப்படின்னா 54 ரன் கொடுத்துருக்காரு. பும்ரா அப்படிப்பட்ட பவுலரே கிடையாது. பட் அவரே அடி வாங்கியிருக்காரு. அண்ட் ட்ரெண்ட் போல்ட் ஆல்சோ கிடைச்ச மேட்ச் எல்லாமே மேட்சுக்கு கிட்டத்தட்ட 40 ரன் 45 ரன்னுங்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐபிஎல் ரொம்ப புவரான சீசனாக போயிருக்கு. அண்ட் இது போக ட்ரேடில் வாங்கின ஷார்துல் தாக்கூர் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஸோ அவருடைய ஓவர் கொடுத்தாலும் அடிக்கிறாங்க, பேட்டிங்லேயே ரன்ஸ் வரல. தீபக் சகர் ஆல்சோ அதே கதை தான். கிட்டத்தட்ட மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் மொமெண்டம் லூஸ் ஆகி தான் இவ்வளோ தூரம் விளாண்டுருக்காங்க அப்படிங்கிற சொல்லி ஆகணும். ஸோ மும்பை இந்தியன்ஸில் இதெல்லாம் தான் பிரச்சனை. சிஎஸ்கே ஆக்சுவலாக 2-3 மேட்ச்சு ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சை தோத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். எஸ்ஆர்எச் கூட கிட்டத்தட்ட 56 பால்ல 80 ரன் சம்திங் என்னமோ தான் வேணும். நீட்டாக சிங்கிள் ரோட்டேட் பண்ணி உருட்டி போயிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். அந்த மேட்ச்சை வெறும் 10 ரன்ல தோத்துருந்தாங்க. அதுக்கு காரணம் டெவால் பிரிவிஸ் எல்லாருமே அடிக்கணுங்கிற மாதிரி அவங்க மேலே ப்ரெஷர் போட்டு கேட்ச் கொடுத்து அவுட் ஆனதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பொறுமை, இன்எக்ஸ்பீரியன்ஸ் என்னதான் டெவால் பிரிவிஸ் எல்லாம் இருந்திருந்தாலுமே கொஞ்சம் இந்த மேட்சை கடைசி வரைக்கும் ஒரு 30 ரன் உருட்டிட்டு 20 பால்ல கிட்டத்தட்ட ஒரு 35-40 ரன் வேணும் அப்படிங்கிற டைமில் ஸோ ஆக்சுவலேட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் ஆர்ட் ஆஃப் சேசிங். அது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. இந்த மாதிரி 2-3 மேட்ச் அப்படிங்கிறத தோத்தாங்க. அதெல்லாமே வின் பண்ணியிருந்தா இன்னைக்கு ஒரு குட் பொசிஷனில் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற சொல்லி ஆகணும். அண்ட் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பவுலிங் யூனிட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா நேதன் எல்லிஸ் வந்துட்டு இன்ஜுரி, கலீல் அகமது இன்ஜுரி, இவ்வளோ இன்ஜுரி ஆயுமே இருக்கக்கூடிய குர்ஜப்னீத் சிங், அன்சுல் கம்போஜ் அண்ட் ஜெமி ஓவர்டனு, ஸோ இதெல்லாம் பார்த்து முகேஷ் சௌத்ரி எல்லாம் உள்ள கொண்டு வந்து ஒரு மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க டீமை. இதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். லாஸ்ட் மேட்ச் ஆல்சோ ஜிடி கூட ஒரு ஈஸி மேட்ச், ஈஸி வின் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த மேட்சை தோத்ததுக்கு காரணம் அந்த இம்பாக்ட் பிளேயரை டக்குன்னு முன்னாடியே யூஸ் பண்ணதான். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில புவரான டிசிஷனால தான் சிஎஸ்கேவும் இந்த நிலைமையில இருக்காங்க. சரி, ஓகே, 2 டீமும் எப்படி இருக்காங்க, யார் ஜெயிக்க போறாங்க சே பார்க்கல அப்படிங்கிறத பார்த்துருவோமா. என்ன பொறுத்த வரைக்கும் அக்கீல் ஹுசேன் அண்ட் நூர் அகமது 2 பேர் தாங்க கீ. போன தடவை பார்த்தோம் அப்படின்னா ஸோ அக்கீல் ஹுசேன் இருந்தார். நூர் அகமதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 பேருக்கும் சேர்ந்த மாதிரி ஓவர் கொடுக்க முடியாமல் போச்சு. காரணம் அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்னால பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலரை மிஸ் பண்ணாங்க. அது மட்டும் கிடச்சிருந்தா அக்கீல் வந்துட்டு பவர் பிளேயில் 1 or 2 ஓவர் போட்டுட்டு மிடில் ஓவர்ஸில் நூர் அகமது அந்த அக்கீலை வந்துட்டு அவங்க அப்படியே ரொட்டேட் பண்ணியிருக்கலாம். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு 6 ஓவர் போடணும். அதாவது அந்த 6 to 12 ஓவருக்குள்ள அவங்க வந்துட்டு அந்த ஸ்பெல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்பெல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் அவங்களுடைய பவுலிங் யூனிட் 4 ஃபாஸ்ட் பவுலரோட போகிறது தான் சிஎஸ்கே உடைய டார்கெட். ஜேமி ஓவர்டன், குர்ஜப்னீத் சிங், அன்சுல் கம்போஜ் அண்ட் முகேஷ் சௌத்ரி. ஸோ இந்த 4 பேருமே லைனப்பில் இருக்கணும். இம்பாக்ட் பிளேயராக வேணால் தூபேவை கொண்டு வாங்க, அவர் வேஸ்ட்டாக உள்ள வச்சிருக்கிறதுக்கு இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வரலாம். ஏன்னா அவர் வந்துட்டு பவுலிங்கும் போட போகிறது கிடையாது. அஃப்கோர்ஸ் தேவைப்பட்ட ஒரு ஓவர் போடுறாரு இல்லையா, அதுக்கு நீங்கள் 4 பவுலர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களே வந்துட்டு ஓவர்ஸ் போடுறதுக்கு கரெக்டாகவே இருக்கும். இன்ஃபேக்ட் 20 ஓவருக்கு மேலேயே உங்களுக்கு ஸ்பெல் போடுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது கூட இருக்கு. அப்படின்னுங்கும்போது ஸோ நீங்கள் ப்ரெஷர் இல்லாமல் போகலாம். ஸோ அதனால பிளேயிங் இந்த 6 பேரை வச்சுக்கணும். அதாவது வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்கீல் ஹுசேன், நூர் அகமது கண்டிப்பா இருந்தாகணும். ஸோ இது போக அன்சுல் கம்போஜ், முகேஷ் சௌத்ரி, குர்ஜப்னீத் சிங் அண்ட் ஜெமி ஓவர்டன், இந்த 6 பவுலர்ஸை வச்சுக்கிட்டா சிஎஸ்கேக்கு இந்த பவுலிங் யூனிட் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தாலும் சரி, செகண்ட் பவுலிங்காக இருந்தாலும் சரி, இந்த ஒரு 11ஓட போகிறது பெஸ்ட். மேபி நீங்க செகண்ட் பவுலிங் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இதுல யாராவது முகேஷ் சௌத்ரிக்கு பதிலாக வந்துட்டு சிவம் துபே வெளியில் அனுப்பிச்சிட்டு முகேஷ் சௌத்ரி உள்ள கொண்டு வரலாம், இல்லை சர்ஃபராஸ் அனுப்பிச்சிட்டு ஸோ யாராவது ஒரு இம்பாக்ட் பிளேயரை மட்டும் மாற்றிக்கலாம். மற்றபடி இந்த பவுலிங் யூனிட்டை கிளியர் கட்டாக வச்சுக்கணும். ஏன்னா பவுலிங் யூனிட் தான் உங்களை காப்பாற்ற போகுது
அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இவங்க 6 பேர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது போக அந்த 6 பேட்ஸ்மேனுடைய கான்ட்ரிபியூஷன் டிவால் பிரேவிஸ் அண்ட் சிவம் தூபே ரொம்ப முக்கியங்க. அவங்க கிட்ட இருந்து பெருசா ரன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு வரமாட்டேது. அவங்க 2 பேர் தான் மிடில் ஆர்டர்ல கீ. இவங்க பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். எத்தனை நாள் தான் டாப் ஆர்டரே தாங்க முடியும்? சஞ்சு சாம்சன் ரன் அடிச்சா தான் மேட்ச் ஜெயிப்பாங்க அப்படின்னா அவ்வளோதான், இந்த டோர்னமெண்ட்டே முடிஞ்சுன்னு சொல்லலாம். ருத்ராஜ் கெய்க்வாட் லாஸ்ட் மேட்ச்ல ஒரு சின்ன மொமெண்டம் கிடைச்சிருக்கு. அவர் வந்துட்டு அடிச்சு ஆடுறதான் நிதானமா ஆடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ இனிமேல் எல்லா மேட்சுமே மார்க் மை வேர்ட்ஸ் அவர் அடிச்சுதான் ஆட போறாரு. எவ்வளவு மொமெண்டம் கொடுக்க முடியுதோ கொடுத்துட்டு அவுட் ஆகிட போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் சஞ்சு பொறுமையா ஆட போறாரு, ருத்து கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ணி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆனாலும் சரி அப்படிங்கிற மாதிரி எல்லா மேட்சுமே பவர் பிளேவை யூஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இதுக்கப்புறம் இது எல்லாரை விட என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கீயா சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு 6 மேட்ச் இருக்க போறது யார் அப்படின்னா இந்த உர்வில் பட்டேலுடைய ரோல் தான். உர்வில் பட்டேல் அந்த நம்பர் 4ல யார் சர்ஃபராஸா யார் ஆட போறாங்களோ அவங்களுடைய ரோல். சிவம் தூபே டிவால் பிரவேஸ் பின்னாடி வந்தாலுமே இந்த நம்பர் 3 and 4 பொசிஷன் ரொம்ப முக்கியம். ருத்ராஜ் சஞ்சு மேல இருக்காங்க. இதுல உர்வில் பட்டேல் வந்துட்டு நல்ல பயங்கரமான சான்ஸ் வச்சிருக்காரு. போன மேட்ச் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இறங்கி அடிச்ச உடனே கான்ஃபிடன்ஸ் தெரிஞ்சது. அடுத்த பால் சுத்த போய் அவுட் ஆனாரு. எவ்ரி பால் அடிக்கணும் அப்படிங்கறத பார்க்காம லூஸ் பால் மட்டும் பனிஷ் பண்ணிட்டு அவரும் சிங்கிள்ல ரொட்டேட் பண்ணும். அவருக்கு அந்த சிங்கிள் ரொட்டேட் பண்ற பழக்கமே இல்ல போல. அதை மட்டும் அவங்க பார்த்து மேனேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கே கண்டிப்பா வந்துட்டு மும்பை இந்தியன்ஸை பீட் பண்ணலாம். இந்த தடவை சிஎஸ்கேக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சதுன்னா மும்பை இந்தியன்ஸை பீட் பண்றதுக்கு அட்லீஸ்ட் மினிமம் 200 டோட்டல் அப்படிங்கிறது தேவை. சேம் மும்பை இந்தியன்ஸ் ஒரு 200 220 போட்டாங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய சேசிங் சைடு கிடையாது சிஎஸ்கே. அதனால அவங்களை ஈஸியா பீட் பண்ணிடலாம். டாப் 3 தூக்கணும்னா ப்ரெஷர் விழுகும். மிடில் ஆர்டர்ல இருக்கக்கூடிய யாருமே பார்த்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் கேம்ஸ் எடுத்துட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். அதனால மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து 200+ போட்டீங்க அப்படின்னா ஈஸியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் மேலே ப்ரெஷர் போடலாம். அதே பிளான் தான் இவங்களுக்கு. 200+ மேலே போட்டீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய பவுலிங் வச்சு கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி பண்ணியிருக்கிறாங்க, இன்னொரு தடவையும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்பலாம். விக்கெட் எந்த விக்கெட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். போன தடவை அந்த ரெட் சாயில் கொடுத்து பார்த்தோம், அண்ட் கொஞ்சம் பேட்டிங் பிச் மாதிரி ஒன்று கொடுத்து பார்த்தோம். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த தடவையும் அந்த ரெட் சாயில் பிச் தான் நான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட வந்துட்டு கசான்ஃபர் இருக்காரு, பட் இருந்தாலுமே அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஸ்பின்னர் இல்லை. சானருக்கும் இன்ஜுரி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட போறாங்க. பட் சிஎஸ்கே கிட்ட ஒரு 2 குட் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த ரெட் சாயில் விக்கெட்டுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு சொன்னது. தட்ஸ் வீடியோ கைஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்றேன். See you soon guys.